ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/1/2023. இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி பகல் 12:53 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி மகம் நட்சத்திரம் காலை 10:42 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது காலை 10:42 வரைக்கும். அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து நாள் முழுவதும் அமிர்த யோகம் அப்படிங்கிறது வியாபிச்சுருக்கு. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தையும் கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு விசேஷமான நாள் இந்த நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்னைக்கு கர்ப்போட்ட நிவர்த்தி அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பா. இந்த கர்ப்போட்டமானது அதாவது மார்கழி மாதத்திலே கர்ப்போட்டம் ஓடுறதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த கர்ப்போட்டமானது இன்றைய தினம் மாலை 5:56 நிவர்த்தி ஆயிடுறது. அது போக இன்றைக்கி என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி புஷ்ய பகுள பஞ்சமி. இது திருவையாறு தியாகராஜ சுவாமியினுடைய ஆராதனை, திருவையாறு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா. இன்றைக்கி காலையில் இந்த பஞ்சரத்ன கிருத்தியெல்லாம் எல்லாருமே கேட்டுருப்போம். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம், மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்திலே செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விதமான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அத்தனையுமே செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. மார்கழி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தானே தவிர மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நாம் செய்யலாம். அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் தவிர்த்து மிச்சம் அத்தனையுமே நம்ம இன்றைக்கி பண்ணலாம். யாராவது ஒருத்தரை போய் மீட் பண்ணணும், இல்லை முக்கியமான ஒரு விஷயமா பேசணும், ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சுபமான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு கூடாரவல்லி வேறு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அதுபோக உத்தராயணம் வேறு பிறக்க போகிறது. தை மாதம் மாசி மாதம்லாம் இப்போ நிறைய கல்யாணங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த திருமணங்களை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மொத்தம் 8 வகையான திருமணங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாளே, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்னு சொல்லி நிறைய நேயர்கள் தொலைபேசியின் வாயிலாகவும் நேர்லேயும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கா. நம்முடைய இந்த தர்மத்தின்படி நமக்கு எப்படி நம்மளுடைய சாஸ்திரம் பிரித்து வச்சுருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 வகையான திருமணங்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்கிறா. இது என்ன 8 வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவதாக பிராமம் அப்படின்னு சொல்லுவா, பிராமம். அதனை தொடர்ந்து தெய்வம் அப்படின்னு சொல்கிறா, தெய்வம். மூன்றாவதாக ஆருஷம், நான்காவதாக பிராஜாபத்தியம், ஐந்தாவதாக பார்த்தோம்னா ஆச்சரம் அப்படின்ற ஒரு வகை, ஆறாவதாக காந்தர்வம் அப்படிங்கிற ஒரு வகை, ஏழாவதாக பார்த்தோம்னா ராட்சசம் அப்படிங்கிற ஒரு வகை, எட்டாவதாக பைசாசம் அப்படின்னு சொல்கிறா. ஆக 8 வகையான திருமணங்கள் என்பது நம்முடைய தர்மத்தின்படி உண்டு. முதல்ல பிராமம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. இந்த பிராமம் அப்படிங்கிற திருமணம் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் வேதங்களை நல்ல முறையாக கற்று அந்த வேதத்தினை தொடர்ந்து ஓதி வருதலும் அந்த வேத சம்ரட்சணையை பண்ணிட்டு வர்றவனுமாகிய ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு பிரம்மச்சாரியை தானாகவே தேடி சென்று அழைத்து வந்து தன்னுடைய மகளை கன்னியாதானம் செய்து கொடுக்கின்ற அந்த முறைக்கு பெயர் பிராமம் அப்படின்னு சொல்லி பேர். இரண்டாவதாக பார்த்தோம்னா தெய்வம் அப்படின்னு சொல்கிறா. இது எதனை குறிக்கும் சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினுடைய புரோகிதன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. தன்னுடைய குடும்பத்தினுடைய புரோகிதன் அல்லது குடும்பத்தினுடைய ஒரு சாஸ்திரிகள் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கே தன்னுடைய மகளை கன்னியாதானம் செய்து கொடுக்கின்ற அந்த முறைக்கு பெயர் தெய்வம் அப்படின்னு பேர். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது ஆருஷம் அப்படின்னு சொல்கிறார். இது எதனை குறிக்கும்னு சொன்னால் தான் யாகாதி கிரியைகளை செய்வதற்காக, அதாவது இந்த பெண்ணினுடைய தகப்பனார் யாகாதி கிரியைகளை செய்வதற்காக, யாகாதி கிரியைகள் அப்படின்னு சொன்னால் இந்த வாஜபேய யாகம் சோம யாகம்லாம் சொல்கிறா இல்லையா, அது போன்ற யாகங்களை செய்வதற்காக ஒரு வரனிடம் சென்று அவனிடத்திலிருந்து 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட காளை மாடுகள் பசுமாடுகளை அவர் வாங்கி கொண்டு தன்னுடைய மகளை அவருக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கின்ற அந்த முறைக்கு பெயர்
ஆருஷம் அப்படின்னு சொல்லுவா. நான்காவதாகத்தான் பிராஜாபத்தியம் அப்படிங்கிற இந்த முறையை பற்றி நம்ம நிறைய விளக்கமாகவே பார்ப்போம். ஐந்தாவதாக வரக்கூடிய இந்த ஆச்சரம் அப்படிங்கிற முறை எப்படின்னு பார்த்தா, ஒரு பெண்ணினுடைய தந்தையிடம் இந்த வரனானவன் சென்று அவர் கேட்கின்ற பொருளை கொடுத்து இந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்கி திருமணம் செய்து கொள்கின்ற அந்த முறைக்கு பெயர் ஆச்சரம் அப்படின்னு சொல்றா. இது கொஞ்சம் கம்மி தான், இந்த மாதிரி செய்யப்படாது. ஆக்சுவலி இது கொஞ்சம் குறைவான ஒரு விஷயம்தான். அதனை தொடர்ந்து வருவது ஆறாவதாக பார்த்தோம்னா காந்தர்வம் அப்படிங்கிற ஒரு விவாகம். இது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒருவரை ஒருவர் காதலித்து மனம் புரிதல் அப்படின்னு சொல்றா. இங்கே கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு இடமே இல்லாமல் போகிறது. தந்தையானவர் கன்னியாதானம் செய்து கொடுக்கவே மாட்டார். இவர்களாகவே திருமணம் செய்து கொள்கின்ற அதற்கு பெயர், அதாவது இந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் விரும்பி திருமணம் செய்து கொள்கின்ற முறை. நாம் இதை ஹிஸ்டரியிலையும் பார்த்துருக்கோம், புராணத்திலையும் பார்த்துருக்கோம். நம்ம இதில் பார்த்தோம்னா துஷ்யந்தன் சகுந்தலை கதையினுடைய கூட பார்க்குறோம் இல்லையா. இவர்கள் தான் இந்த காந்தர்வ விவாகத்திற்கு அடிப்படை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இந்த காந்தர்வ விவாகங்கள், காதல் திருமணம் செய்து கொள்கின்ற முறையை ஆறாவதாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இதுவும் உச்சிதமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே கன்னியாதானம் அப்படிங்கிற விஷயமே நடக்கலை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். ஏழாவதாக வரும்பொழுது ராட்சசம் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த முறையிலே பார்த்தால் இந்த வரனானவன், அதாவது இந்த மணமகனானவன் தன்னுடைய உடல் வலிமையினை கொண்டு அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமலேயே அந்த பெண் அழுதாலும் சரி, அல்லது அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோரை துன்புறுத்தி தன்னுடைய உடல் வலிமையின் மூலமாக அந்த பெண்ணை கவர்ந்து திருமணம் செய்து கொள்கின்ற அந்த முறைக்கு பெயர் ராட்சசம் அப்படின்னு சொல்றார். எட்டாவதாக பார்த்தோம்னா பைசாசம் அப்படின்னு சொல்றார். அதாவது பிசாசுத்தன்மையை உடைய. இது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மணமகனானவன், இந்த ஆண்மகனானவன் அந்த பெண் உறங்கும் பொழுதோ அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாத பொழுதோ, அவளுடைய மனநிலை சரியில்லாத நிலையில் அவளோடு புணர்ந்து திருமணம் செய்து கொள்கின்ற முறைக்கு பைசாசம் அப்படின்னு சொல்றா. கடைசியாக சொன்ன அந்த மூன்றுமே அவ்வளவு உச்சிதமான ஒரு விஷயம் கிடையாது. நான்காவதாக வரக்கூடிய இந்த பிராஜாபத்தியம் அப்படிங்கிற அந்த திருமண முறைதான் மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம். திருமணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜென்ரலாக லௌகீகமாக ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரல் பப்ளிக் இந்த பிராஜாபத்தியம் அப்படிங்கிறது முறைப்படி தான் திருமணமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிராஜாபத்தியம் அப்படிங்கிற திருமண முறை எப்படி அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய தினம் இறைவனினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.